அண்மை செய்தி. சென்னை பெருங்குடி கொடுங்கையூர் குப்பை கிடங்குகளில் பல ஆண்டுகளாக தேங்கியுள்ள குப்பை கழிவுகளை அகற்றும் விவகாரம் தொடர்பாக குப்பை கழிவுகளை அகற்ற எடுத்த நடவடிக்கை என்ன என அறிக்கை அளிக்க அரசு மற்றும் சென்னை மாநகராட்சிக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஆனந்த், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். சென்னை பெருங்குடி மற்றும் கொடுங்கையூரில் தேங்கி கிடக்கும் குப்பைகள் மற்றும் அதிலிருந்து ஏற்படும் துர்நாற்றம் மற்றும் அவற்றை அகற்றுவதில் உள்ள பிரச்சனை குறித்து நாளிதழ்களில் வெளியான செய்தியின் அடிப்படையில் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கு விசாரணைக்கு எடுத்தது. இந்த வழக்கு நீதித்துறை உறுப்பினர் புஷ்பா சத்யநாராயணா மற்றும் தொழில்நுட்ப உறுப்பினர் பிரசாந்த் ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது சென்னை மாநகராட்சி தரப்பில் ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இதில் இந்த இரண்டு பகுதியிலும் உள்ள குப்பை கிடங்குகளை அகற்றுவதற்கு 2 தனியார் நிறுவனங்களுக்கு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் சென்னை பெருங்குடி குப்பை கிடங்கில் 29 லட்சம் மெட்ரிக் டன் கழிவுகளும், அதே போன்று சென்னை கொடுங்கையூரில் சுமார் 67 லட்சம் மெட்ரிக் டன் கழிவுகளும் இருப்பதாகவும் அவற்றை அகற்ற இந்த இரு நிறுவனங்களும் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த அறிக்கையை பார்த்த நீதிபதிகள் சென்னையில் தேங்கியிருக்கும் குப்பைகளை அகற்றுவதில் தனியார் நிறுவனங்களின் பங்கு மற்றும் பொறுப்புகள் என்ன எனவும், எந்த காலக்கெடுவுக்குள் தேங்கி இருக்கும் குப்பைகளை அகற்றப்படுகின்றன என்ற விவரங்கள் அறிக்கையில் தெளிவாக இல்லை என அதிருப்தி தெரிவித்தனர். மேலும் உயிரியல் சுரங்க பணிகளுக்கு ஒப்பந்தங்கள் நியமிக்கப்பட்டிருந்தால் இது தொடர்பான பணிகள் எந்த காலக்கெடுக்குள் முடிவடையும் என்ற இந்த அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை எனவும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். மேலும் பெருங்குடி மற்றும் கொடுங்கையூரில் தேங்கியுள்ள சுமார் 95,81,000 லட்சம் டன் கழிவுகள் கையாளுவது மற்றும் அவற்றை அகற்ற தேவையான காலக்கெடுவை குறித்து சென்னை மாநகராட்சி உறுதியுடன் செயல் திட்டங்கள் எதுவும் இந்த அறிக்கையில் இல்லை எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் வெறும் ஆய்வு மற்றும் கண்காணிப்பு பணிகள் மட்டும் வைத்து செயல் திட்டத்தை மதிப்பிட முடியாது எனவும் தெரிவித்த நீதிபதிகள், குப்பைகள் உருவாகும் இடத்திலே அவற்றை தரம் பிரித்தால்தான் சென்னை மாநகராட்சி இந்த பிரச்சனை தீர்க்க முடியும் எனவும், மேலும் சென்னை மாநகராட்சி இதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும், இல்லை என்றால் தற்போதைய சவாலான சூழ்நிலையை எதிர்காலத்திலும் தொடரும் எனவும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். மேலும் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.